தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்திமரமும் திராட்சைச் செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆறுதலான நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். நாம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஜெபத்திற்கு கொடுக்கப்படும் மெய்யான பிரதியுத்தரமாக இருக்கும். கர்த்தரின் பணிவிடைக்காரர்கள் அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கடாட்சிக்கும் போது அவர்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் தம்முடைய தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தாரின் சரித்திரத்தில் கர்த்தர் பல சந்தர்ப்பங்களில் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வந்த அந்நிய தேசத்து சேனையை கர்த்தர் சிதறிப்போக பண்ணியிருக்கிறார். அவர்களை சங்காரம் பண்ணியிருக்கிறார். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வடக்கு திசையில் இருந்து யூதா தேசத்தின் மீது வருகிறது. அவை யூதா தேசத்தை முற்றிலுமாய் பட்சித்து போடுகிறது. தேசத்தில் ஒன்றும் மீதமாய் இல்லை. கர்த்தரோ வடக்கு திசையில் இருந்து யூதா தேசத்திற்கு விரோதமாக வரும் வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளையும் தூரமாக விலக்கி போடுவார். வடதிசை சேனை என்னும் வாக்கியம் சனகரிப்பின் சேனையை குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். சனகரிப்பினுடைய வடதிசை சேனை யூதா தேசத்திற்கு விரோதமாக வந்தது. அந்த சேனையால் யூதா தேசத்தை அழிக்க முடியவில்லை. கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார்.
ஏசாயா 10:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவனாகவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவரே யூதா தேசத்திற்கு பாதுகாப்பான அரணாக இருக்கிறார். ஆகையினால் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தர் யூதா தேசத்தை பாதுகாப்பதினால் தேசத்தில் உள்ள மனுஷரும் பயப்பட வேண்டியதில்லை, வெளியில் உள்ள மிருகங்களும் பயப்பட வேண்டியதில்லை. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் யூதா தேசத்தில் உள்ள செடிகளையும் தாவரங்களையும் விருட்சங்களையும் பட்சித்து போட்டாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் பராமரிப்பினாலும் அவை திரும்பவும் முளைக்கும். பட்டுப்போனது பசுமையாகும். வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். கர்த்தருடைய கோபம் யூதாவின் மனுஷரை விட்டு நீங்கி போயிற்று. அவருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் அவர்களுக்கு மறுபடியும் கிடைத்திருக்கிறது. ஆகையினால் சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் யூதா தேசத்தில் உள்ள மேய்ச்சல்களையும் விருட்சங்களையும் பட்சித்து போட்டது. கர்த்தரோ பட்டுப்போனதை மறுபடியும் முளைக்க வைக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு முன்மாரியை கொடுக்கிறார். அவர்களுக்கு முன்மாரியையும் பின் மாரியையும் வருஷிக்க பண்ணுகிறார். யூதா தேசத்தின் மீது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் போதுமான அளவு மழை பெய்கிறது. பெருமழை பெய்து தேசத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடவில்லை. மழையே பெய்யாமல் பூமி காய்ந்து போகவும் இல்லை. தேசத்தின் தேவை என்ன என்பதையும் எவ்வளவு என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். யூதாவின் மனுஷர் தங்களுக்கு மழை வேண்டும் என்று எதிர்பார்க்கும் காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் வருஷிக்க பண்ணுகிறார். இதனால் பாழாய் போயிருந்த யூதா தேசம் மறுபடியும் செழிக்கிறது. வனாந்திரம் போல இருந்த நிலத்திலே பசும்புல்லும் விருட்சங்களும் மறுபடியும் தழைக்கிறது. யூதா தேசத்திலே களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். வெட்டுக்கிளிகள் அழித்து போட்டதை கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு திரும்பவும் கொடுக்கிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை எச்சரித்தும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவத்தில் நிறைத்திருந்தார்கள். இதனால் கர்த்தருடைய கோபமும் அவருடைய ஆக்கினை தீர்ப்பும் அவர்கள் மீது வந்தது. யூதா மனுஷருக்கு நெருக்கங்களும் வேதனைகளும் இழப்புகளும் உண்டாயிற்று. கர்த்தரோ தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் யூதா மனுஷருக்கு மறுபடியும் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். அவர்கள் அனுபவித்த பாடுகளுக்கும் நெருக்கங்களுக்கும் வேதனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் தக்கதாக கர்த்தர் அவர்களை இப்போது அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் இழந்து போனதை அவர்களுக்கு திரும்ப அளிக்கிறார். கர்த்தர் யூதா தேசத்தின் மீது கோபமாய் இருந்தபோது அவர்களுக்கு பல வருஷங்களாக மழை தாழ்ச்சி உண்டாயிற்று. அங்கே பஞ்சமும் பட்டினியும் வெறுமையும் இருந்தது. கர்த்தரோ இப்போது அவர்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் வருஷிக்க பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். யூதாவின் புத்திரர் கர்த்தருடைய கோபத்தின் கீழும் அவருடைய நியாய தீர்ப்பின் கீழும் இருந்த காலத்தில் அவர்களுடைய களஞ்சியம் வெறுமையாய் இருந்தது. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் இல்லை. வயல்வெளி பாழாயிற்று. பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. புது திராட்சரசம் வற்றி போயிற்று. எண்ணெய் மாண்டு போயிற்று. விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. பயிர் தீர்ந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இழிந்து போயின. கர்த்தர் இங்கு சொல்லும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் சுவிசேஷத்தின் கிருபைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நம்முடைய ஆறுதலுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய கிருபையினாலேயே நமக்குள் நிறைவேறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரே
நாம் அனுபவிக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரண கர்த்தாவாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அவரே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு சித்திக்க பண்ணுகிறார். உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தரே நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் யூதாவின் மனுஷருக்கு மறுபடியும் காண்பிக்கிறார். இதனால் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிறார்கள். அவர்கள் புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இராமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகிறது. நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவர்களுக்கு கிடைக்கும் போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அவர்கள் ஜீவியத்தில் நிறைவேறுகிறது. கர்த்தர் யூதாவின் மனுஷருக்கு இன்னும் ஏராளமான வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் யூதா தேசத்தை பட்சித்து போட்டபோது தேசத்திலே துக்கம் உண்டாயிற்று. யூதாவின் மனுஷர் மத்தியிலே சந்தோஷம் ஒளிந்து போயிற்று. அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தை அவர்களுக்கு திரும்பவும் கொடுப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் ஆகும். வறட்சிகள் செழிப்பாகும். நம்முடைய சந்தோஷம் தானியத்தின் நிறைவினாலோ திராட்சரசத்தின் பெருக்கத்தினாலோ உண்டாவதில்லை. நம்முடைய மெய்யான சந்தோஷம் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தருடைய கரத்தினாலே உண்டாகிறது. நாம் அறுவடையில் சந்தோஷமாக இருந்தாலும் பண்டிகை நாட்களில் மகிழ்ந்து களிகூறினாலும் நம்முடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களிகூற வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே கர்த்தரிடத்தில் இருந்துதான் வருகிறது. தானியத்தின் அறுவடையும் திராட்சை செடியின் பலனும் திராட்சை ரசமும் எண்ணெயும் கர்த்தருடைய கரத்தில் இருந்தே நமக்கு வருகிறது. ஆகையினால் நாம் ஆசீர்வாதங்களை பார்த்து சந்தோஷப்படாமல் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய சந்தோஷத்திற்கு காரண கர்த்தாவாய் இருக்கிறார். நமக்கு கர்த்தரே சந்தோஷத்தை கொடுக்கிறார். நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவரே சந்தோஷமாய் இருக்கிறார். அவரே நன்மையாக இருக்கிறார். யூதாவின் மனுஷர் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய களங்கள் தானியத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவர்களுடைய ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடுகிறது. யூதா மனுஷர் கர்த்தருக்குள் வைத்திருக்கிற விசுவாசம் உறுதி பண்ணப்படுகிறது. அவர்களுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் அவரே தங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் யூதாவின் மனுஷர் அறிந்து கொள்கிறார்கள். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையினால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். ஓசியா 11:9. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது கர்த்தர் நம்மை கண்டித்து திருத்துகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் அவர் கொடுக்கும் தண்டனைகளும் நமக்கு தெய்வீக பராமரிப்புகளாகவே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எல்லா பராமரிப்புகளையும் பயன்படுத்தி நாம் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்திற்குள் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் அவர் நம்மை தண்டித்தாலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
வேறொருவர் இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களும் அவருடைய தெய்வீக பராமரிப்புகளும் அவருக்குள் நாம் நெருக்கமாய் வளர்ச்சி பெறுவதற்கு உதவியாய் இருக்க வேண்டும். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று கூறுவார். நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்குவேன். அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். தேசம் பயப்படாமல் மகிழ்ந்து களிகூரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். விருட்சங்கள் காய்களை காய்க்கும். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுப்பார். உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிடுவீர்கள், திருப்தி அடைவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று அறிந்து கொள்வீர்கள். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தம்மிடத்தில் திரும்பி வருகிறபடியினால் கர்த்தர் தமது மனதை மாற்றிக்கொள்கிறார். யூதாவின் மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வந்தபோது இந்த ஆசீர்வாதம் அவர்களை விட்டு எடுக்கப்பட்டது. அவர்கள் மறுபடியும் மனந்திருந்தி கர்த்தரிடத்தில் வரும்போது அவர்கள் இழந்து போன ஆசீர்வாதம் அவர்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்படும். கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொள்வார். யோவேல் 2:12 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிற பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரர் முழுவதுமாக மனம் திரும்பும் போது கர்த்தர் தமது ஜனத்தை கடாட்சிப்பார். வடதிசை சேனையை அவர்களுக்கு தூரமாக விலக்குவார். கீழ்கடல் என்பது சவக்கடலையோ அல்லது ஐபிராத்து நதியையும் பெர்சிய வளைகுடாவையுமோ குறிக்கலாம். மேற்கடல் என்பது மத்தியதரை கடலாகும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை என்பது யோவேல் 1:4 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் வெட்டுக்கிளிகளின் வாதையாகும். இது தேசங்களின் சேனைகளுக்கு அடையாளம். இவை கர்த்தருடைய நாளில் பாலஸ்தீன தேசத்தை பாழாக்கி போடும்.